நில யார் நீ? என்னோட பேரு ஆகாஷ். இந்த பார்ட்டில என்ன கெஸ்டா கூப்பிட்டிருக்காங்க. வெளியில போ. நீங்க ஒரு முறை செக் பண்ணுங்க, என்னோட பேர் அதுல நிச்சயம் இருக்கும். வெளியே போன்னு சொல்றேன்ல. சரிதா, உனக்கு இவனை தெரியுமா? இல்ல இவனை எனக்கு எப்படி தெரியும்? இவன் யாருன்னு எனக்கு தெரியாத. நாங்க உள்ள மீட்டிங்காக போறோம். அங்க உன்னை யாராவது நீ யாரு என்னன்னு கேட்டா தயவு செஞ்சு என் புருஷன் மட்டும் சொல்லிடாத. பார்த்தாலே தெரியுது பிச்சைக்காரன்னு. வெளியே போ. செக்யூரிட்டி, இந்த குப்பையை தூக்கி வெளியே போடு. அதே நேரத்துலதான் பர்த்டே பாயான சிங்கானியா வந்து சேர்றாரு. ஆனா திடீர்னு சிங்கானியா ஆகாஷ் ராஜேஸ்வர பாக்குறாரு. தன்னோட பார்ட்டியில ஆகாஷ பார்த்ததும் ஷாக் ஆயிட்டாரு. ஆகாஷ் சார், நீங்களா? என்ன மாதிரி ஒரு ஏழையோட பார்ட்டிக்கு வந்திருக்கீங்க? ப்ளீஸ் உள்ள வாங்க சார். இந்த ஏழையான பையனுக்கு பின்னாடி பெரிய பெரிய பிசினஸ் மேன்ஸ், மாஃபியா டான்ஸ் கை கட்டி நிப்பாங்க. இவன் இந்த உலகத்துல இருக்கிற எந்த 7 ஸ்டார் ஹோட்டலுக்கு வேணும்னாலும் போய் லட்சக்கணக்கான பில்ல கட்டாம வெளியே வந்தா கூட யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா அதே பையன் 20 ரூபா லெமன் ஜூஸ கடன் வாங்கி குடிக்கிறான். அது நேரம் வரும்போது தெரியும். எல்லாரும் பணத்தை செலவு பண்ணி இந்த கதையை கேட்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு, அதுவும் இப்போ, நீங்க இத ஃப்ரீயா கேட்கலாம். ஒருவேளை நாளைக்கு உனக்கு என்ன பத்தின உண்மை தெரிஞ்சதுன்னா, இந்த வீடியோ டிசப்பியர் ஆகிறதுக்கு முன்னாடி கீழே கொடுத்திருக்கிற இன்ஸ்டான்ட் லிங்கை கிளிக் பண்ணி பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் பண்ணி கேளுங்க. டவுன்லோட் பண்ணி முழு கதையும் கேளுங்க. எங்க கூட இணைஞ்சிருங்க. நில யார் நீ? என் பேரு ஆகாஷ் ராஜேஸ்வர். நான் இந்த பார்ட்டிக்கு கெஸ்டா வந்திருக்கேன். வெளியில போ. சார், இதோ பாத்தீங்களா, புது பிரச்சனை. ஒழுங்கா ட்ரெஸ் கூட பண்ண தெரியாத ஒரு பிச்சைக்காரன் சிங்கானியா சாரோட கெஸ்டா. சார் என்ன? நீங்க செக் பண்ணி பாருங்க. நான் தான் சொல்றேன்ல, என் பேரு ஆகாஷ். நான் இந்த பார்ட்டியோட கெஸ்ட் தான். வெளியில போ. சார், நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க சார். அதுல என் பேர் கண்டிப்பா இருக்கும். மரியாதையா போ. என்ன குடிச்சிட்டு வந்திருக்கியா? சரிதா பேபி, வா வீட்டுக்கு போகலாம். பேபியா? சரிதா, உனக்கு இவனை தெரியுமா? இல்ல இவனை எனக்கு எப்படி தெரியும்? இவன் யாருன்னு எனக்கு தெரியாத. ஆமா, யார் நீ? என்ன இதுக்காக பேபின்னு கூப்பிடுற? இத கேட்டதும் ஆகாஷ் ஷாக் ஆயிடுறான். சரிதா ஆகாஷ அவமானப்படுத்துறது இது முதல் முறை இல்ல. ஆனா ஆகாஷ யாருன்னே தெரியாதுன்னு சொல்றது முதல் முறையா நடக்குது. சரிதா, இப்ப நீ கோவமா இருக்கிறதுனாலதான் இப்படி எல்லாம் பேசுற. இல்லனா நீ எப்பவும் டேய், சொல்றோம்ல, இங்க இருந்து கிளம்பு. செக்யூரிட்டி, இந்த குப்பையை தூக்கி வெளியே போடுங்க. அந்த நேரத்துலதான் பர்த்டே பாயான சிங்கானியா அங்க வராரு. மிஸ்டர் சிங்கானியா வந்துட்டாரு. மகேந்திரன், சரிதா, மத்த எல்லாரும் அவருக்கு பர்த்டே விஷ் பண்றதுக்காக அவர்கிட்ட ஓடி போனாங்க. ஆனா திடீர்னு சிங்கானியா ஆகாஷ பாக்குறாரு. அவர் ஆகாஷ தன்னோட பார்ட்டியில பார்த்து ஷாக் ஆகுறாரு. ஆகாஷ் சார், நீங்களா? என்ன மாதிரி ஒரு ஏழையோட பார்ட்டிக்கு வந்திருக்கீங்க? என்னால இதை நம்பவே முடியல. ப்ளீஸ் உள்ள வாங்க சார். இதையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் சரிதாவும் மத்த எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஆனா ஆகாஷ் எதுவுமே சொல்லல. அமைதியா அந்த இடத்தை விட்டு வெளியே கிளம்பிட்டான். வெளியே போய் அவன் சரிதாவுக்காக காத்துக்கிட்டு இருந்தான். அந்த பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் சரிதா குடி போதையில வெளியில வரான். என்ன விடு. பாத்து, பொறுமையா. சரி, வா வா, கார் அங்கதான் இருக்கு. போயிடலாம், கொஞ்சம் பொறுமையா வா. சரி சரி, போலாம் வா. சரிதா, இவ என்னுடைய வைஃப். சரிதா, நீயா? ஒண்ணுல என்ன பாத்து வா. பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போ. அவளை கூட்டிட்டு எப்படியோ ஆகாஷ் தன்னோட மாமியார் வீட்டுக்கு போயிடுறான். சொல்றது கேளு. பொண்டாட்டியோட பிச்சையில சாப்பிடுற வீட்டு மாப்பிள்ள நீ எங்கேயாவது குதிச்சு செத்துட்ட நல்லா இருக்கும். ஷௌரியா, இவனை விடு.
சரிதாவுக்கு இந்த பிச்சைக்காரன் கிட்ட என்ன புடிச்சதுன்னு தெரியல. இவ எதுக்காக இவனை இன்னும் துரத்தாம இருக்கான்னு புரியல. ஆகாஷ் இங்க இவ்வளவு அவமானப்பட்டதுக்கு அப்புறமும் சரிதாக்காக ரொம்ப அமைதியா இருந்தான். ஏன்னா அவன் சரிதாவை உண்மையா காதலிச்சான். அது ஒண்ணு மட்டுமே காரணம் கிடையாது, இன்னொரு காரணமும் இருந்துச்சு. அந்த காரணத்தாலதான் அவன் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஆகாஷ பத்தின உண்மை என்னன்னு அங்க இருக்கிற யாருக்கும் தெரியாது. ஆனா ஏன்னு தெரியல, ஆகாஷ் அதை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சான். நான் சொல்றல, இன்னைக்கு வேண்டாம், விட்டு. இதான் உன்னோட தகுதி. இதுல சாப்பிடு. இன்னைக்கு வேண்டாம், போ இங்க இருந்து போ. என்ன பண்றது, எல்லாம் என் நேரம். இன்னைக்கு நீ என்ன டார்ச்சர் பண்ற, ஆனா நாளைக்கு உனக்கு என்ன பத்தின உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை டார்ச்சர் பண்ற உரிமை என் கைக்கு வந்துடும். ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன். ஏன்னா நான் படுற கஷ்டத்தை இன்னொருத்தர் அனுபவிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா அவனை அவமானப்படுத்துறது அவனோட ஒய்ஃபும் தம்பி தங்கச்சி மட்டும் இல்ல, அவனோட மாமியாரும் அவமானப்படுத்துவாங்க. அவங்க தன்னோட பொண்ணு சரிதாவுக்கு ஆகாஷ் கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கணும்னு நினைச்சாங்க. சரிதாவும் அவ ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் ஆகாஷ நாயை விட மோசமா ட்ரீட் பண்ணாங்க. ஆனா ஆகாஷ யார் என்ன சொன்னாலும் அவன் அதை மனசுல எடுத்துக்க மாட்டான். ஆனா அவனுக்கு தன்னோட மனைவி சரிதா மேல அளவு கடந்த காதல் இருந்துச்சு. இன்னைக்கு சரிதா அவளோட சின்ன வயசு நண்பன் ரூபல் கூட சில பணக்கார நண்பர்களை சந்திக்கிறதுக்காக ஹோட்டல் ரூமுக்கு போயிட்டு இருக்கும்போது ஆகாஷ மிரட்டிட்டு போனா. இங்க பாரு, நாங்க உள்ள மீட்டிங்காக போறோம். அங்க உன்னை யாராவது நீ யாரு என்னன்னு கேட்டா தயவு செஞ்சு என் புருஷன் மட்டும் சொல்லிடாத. நீ என்னோட வேலைக்காரன்னு சொல்லு. ஆனா சரிதா, சரிதான்னு கூப்பிடாத. என்ன பிரச்சனை உனக்கு? உள்ள எத்தனை பணக்காரங்க இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? ஒருவேளை அவங்களுக்கெல்லாம் என் புருஷன் பெரிய பிச்சைக்காரு, அவனுக்கு போட்டுக்க ஷர்ட் கூட இல்லைன்னு தெரிஞ்சா என் இமேஜ் என்ன ஆகும்? அதனால தயவு செஞ்சு உள்ள பாயை திறக்காத. யூ அண்டர்ஸ்டாண்ட்? உருப்படியா இந்த பேக்கையாவது தூக்கிட்டு வா. இந்த ஓ மை காட், இவனோட பெரிய டார்ச்சரா இருக்கு. சீக்கிரமா. நான் எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணேன் தெரியுமா? லாஸ்ட் டைம் நான் பாரிஸ் போனப்போ அவ்வளவு என்ஜாய் பண்ணேன். ஒன்ஸ் அகைன். ஆகாஷ், நான் உன்னை மறுபடியும் வார்ன் பண்றேன். டோன்ட் ஃபர்கெட். உள்ள எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? சரி சரிதா, நீ சொன்ன மாதிரி பண்ற. சரிதாவும் ரூபலும் உள்ள போனாங்க. உள்ள பணக்கார பசங்களான பிரேம் மல்ஹோத்ரா, ராஜவேதி, அப்புறம் பாரஸ் அகர்வால் உக்காந்துட்டு இருந்தாங்க. அவங்க 3 பேரும் ரூபலோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனா அவங்க சரிதாவை பார்த்த உடனே அவளோட அழக பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க. ஹே ரூபல், யார் இந்த அழகான பொண்ணு? கண்ட்ரோல் பிரேம், இவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சரிதா. அப்படியா? ஹாய். ஹாய் சரிதா. ஹாய். யூ லுக் பியூட்டிஃபுல். தேங்க் யூ. ஆகாஷோட பழைய ட்ரெஸ்ஸையும் செருப்பையும் பார்த்து அங்க உட்கார்ந்துட்டு இருந்த பாரஸ் என்ன கேட்டான்னா, ஆனா இந்த பூ கூட இந்த முள்ளு யாரு? என் பேரு ஆகாஷ். அட ஆமா, ஞாபகம் வந்துருச்சு. சரிதா ரைட்? அப்படின்னா இதுக்கான அர்த்தம் இவன் அந்த பிச்சைக்கார ஆகாஷ் தானே?
இவனை சரிதாவோட அப்பா சேகர் கில் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சாரு. சரிதானே? சரிதானே சரிதா? பிரேமுக்கும் பாரஸ்க்கும் இந்த ஏழை இவ்ளோ அழகான பொண்ணு சரிதாவோட கணவன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சரிதா கூட ஃபிளர்ட் பண்ண முடியாதுங்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. இப்ப அந்த 3 பேரும் சேர்ந்து ஆகாஷோட ஏழ்மையை கிண்டல் பண்றாங்க. அது சரி ஆகாஷ் அண்ணா, நீங்க பேங்க்ல தானே வேலை செய்றீங்க. நான் என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்னா உங்களோட சேலரி எவ்வளோ? சொல்லுங்க. ஆனா ஆகாஷ்க்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அவன் உண்மை என்னவோ அத பதிலா சொன்னான். மாசத்துக்கு 12,000. ஒருவேளை ஓவர் டைம் பார்த்தா 15,000 வரைக்கும் கிடைக்கும். ஓ, பிரமாதம். தட்ஸ் கிரேட் மேன். தட்ஸ் மோர் தென் எனஃப். என் ஜுவல்லரி ஷாப் அக்கௌண்டன்ட்டுடைய சேலரியில பாதி தான் இது. பட் தட்ஸ் ஓகே. இந்த காலத்துல இதை விட யாருக்கு பெட்டரா கிடைக்கும்? பரசனா, ஒருவேளை உங்களோட ஸ்டோர்ல ஏதாவது ஸ்டாஃப் தேவைப்பட்டாங்கன்னா நீங்க ஆகாஷ் அண்ணாவை கன்சிடர் பண்ணலாமே. இவர் பார்க்கிறதுக்கு புத்திசாலியாவும் தெரியறாரு. இவரால எந்த பிரச்சனையும் வராது. டெஃபினெட்லி ஒரு 20-25K தருவேன். கிரேட் டீல். ஒருவேளை ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா யூ கேன் கம் டு மை ஆபீஸ். பிரேம் மல்ஹோத்ராவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ஆகாஷை கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க யாருக்கு ஜாப் ஆஃபர் கொடுத்துட்டு இருந்தாங்க? ஆகாஷ்கா. ஒருவேளை அவன் மனசு வச்சான்னா அவனால அந்த 3 பேரையும் விலைக்கு வாங்க முடியும். ஆனா சரிதாவுக்கும் அவ குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் ஏழையா இருக்கிற இந்த ஆகாஷோட உண்மையான கதை வேறங்கிறது தெரியாது. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. உங்களுடைய ஆஃபர் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க இவ்வளவு பணத்தை எனக்காக ஆஃபர் பண்ணதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஆனா எனக்கு ஜுவல்லரியை பத்தி எல்லாம் இந்த பக்கம் சரிதா ஆகாஷ் அப்புறம் ரூபலோட பணக்கார ஃப்ரெண்ட்ஸ் பேசினதை கேட்டு கோவப்பட்டு கிளம்பிட்டா. வெளியே ஹால்ல இருந்த வாஷ்ரூமை யூஸ் பண்ணிட்டு அவ வெளியில வரும்போது அந்த நேரத்துல கதவுக்கு வெளியே ஒரு மோசமான வித்தியாசமான ஒருத்தன் இருக்கிறத அவ பாக்குறா. என்ன பண்றீங்க நீங்க? முதல்ல வழி விடுங்க. செம்மையா இருக்க. பார்க்கவும் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்க. இந்த எனர்ஜி கொஞ்சம் எங்க பெட்ரூம்ல காட்டுறியா? உனக்கு எவ்வளவு தைரியம்? உன்னை மாதிரி பொறுக்கிக்கிட்ட எல்லாம் எனக்கு பேச பிடிக்காது. மரியாதை வழிய விடு. நான் பொறுக்கியா? ஆமா பொறுக்கிதா. முதல்ல உன் முகத்தை பாரு. என்கிட்ட வேலையை காட்டாத. உனக்கு 10,000 தரேன். என் கூட வா. கைய விடு. கைய விடு. சரிதா ரொம்ப பதட்டமா பயந்து போயிருந்தா. அங்கிருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு அவளுக்கு தெரியல. சரிதா பயத்தாலையும் பதட்டத்தாலையும் அவன் கிட்ட வரும்போது கண்ணை மூடிக்கிட்டா. ஆனா அந்த பாட்டில் சரிதாவை ஒண்ணுமே பண்ணல. அதனால ஆர்வத்துல என்ன ஆச்சுன்னு சரிதா கண்ணை திறந்து பார்த்தா. கண்ணை திறந்து பார்க்கும்போதுதான் தெரிஞ்சது ஒரு பெரிய கை அந்த விஸ்கி பாட்டில பிடிச்சுக்கிட்டு இருந்தது. அந்த கை யாரோடதுன்னு ஆர்வத்தோட சரிதா தலை நிமிர்ந்து அது யாருன்னு பார்த்தா. ரொம்ப போதையில இருக்கிற மாதிரி தெரியுது. வாய மூடிக்கிட்டு நீ பண்ண தப்புக்காக என் மனைவி கிட்ட நீ மன்னிப்பு கேளு. எனக்கு போதை ஏறி இருக்கு. இப்ப என்ன பண்ற பாரு. ஆகாஷோட இந்த மொமெண்ட்டை பார்த்து சரிதா ஷாக் ஆயிட்டா. அவளோட கண்களை அவளாலேயே நம்ப முடியல. அப்பதான் ரூபலோட பணக்கார ஃப்ரெண்ட்ஸான பிரேம் மல்ஹோத்ரா, ராஜ்வேதி அந்த சவுண்டை கேட்டு அங்க வராங்க. என்னாச்சு சரிதா? உனக்கு எதுவும் ஆகல? இந்த பொறுக்கி ராஸ்கல் என்ன பண்ணா தெரியுமா? நான் தனியா வந்தப்போ என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணா. சரிதா சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டதுக்கு அப்புறம் பிரேம் மல்ஹோத்ராவுக்கு கோபம் வந்துச்சு. ஏண்டா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா சரிதா கிட்ட இப்படி நடந்திருப்ப? அவன் சரிதாவோட இம்ப்ரெஷனை ஜெயிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தான். அதனால இந்த பிரச்சனைய மொத்தமா அவன் தான் கையாளுறாங்கிற மாதிரி நடந்துகிட்டான். ஆஃப்டர் ஆல் பிரைட் ஹோட்டல் அவன் ஃபேமிலியோட ஒரு பிசினஸ் தான். இவனுங்க 2 பேரும் சரிதாவை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ஏற்கனவே நான் அடிச்சவன் அடிச்சு சீன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவன் அமைதியா எதுவும் செய்யாம அடி வாங்கிக்கிட்டு இருக்கான். அவன் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸும் வாட்சும் ரொம்பவே காஸ்ட்லியான பிராண்ட்.
கண்டிப்பா இவன் சாதாரண ஆள் இல்லைன்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. ஏய், போதும் அவனை விடு. அவனுக்கு சுயநினைவே இல்ல. ஒருவேளை இவன் செத்துட்டான்னா அப்புறம் நீ ஜெயிலுக்கு தான் போகணும். ஆகாஷ் அண்ணா என்ன இவ்வளவு பயப்படுறீங்க? எங்க கூட இருந்தீங்கன்னா நீங்க பிரேவ் ஆயிடுவீங்க. இப்படி பேசினதுக்கு பதிலுக்கு அவன் திட்டி இருக்கலாம். ஆனா இதெல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறமும் ஆகாஷ் எதுவுமே சொல்லல. எனக்கு ஆகாஷ பத்தி இன்னொரு விஷயம் தெரிய வந்தது. இவன் 7 மட்டும் கிடையாது. முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.